டெய்லி நம்ம என்னென்ன மாதிரியான ஈஸியா, சிம்பிளா இருக்கக்கூடிய சேவிங்ஸ் டிப்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நல்லாருக்கும்? ஆ, இது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு வீட்ல இருந்தே சில ஹோம் மேக்கர் நீங்க சொன்ன மாதிரி அ நல்லா படிச்சிருப்பாங்க. ஃபேமிலி சிச்சுவேஷனால அவங்க ஜாப்க்கு போயிருக்க மாட்டாங்க. ஆமா. ஹஸ்பண்ட் சிங்கிள் இன்கம் இருக்கலாம். ம். இப்ப இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ்ல இருக்க பெர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தாட் போயிட்டே இருக்கும். ஐயோ! ம். ஏதாவது நம்ம சேர்த்து வச்சா நல்லாருக்கும் ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கண்டிப்பா ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி அவர் குடுக்குறாரு, வீட்டு செலவுக்கு குடுக்குறாருன்னா, அதுல டெய்லி பட்ஜெட்டிங் போட்டு, ஒரு ம். நோட்ல எழுதி, அ எவ்ளோ எடுத்து வைக்கலாம், ஏதாவது மேக்ஸிமம். ம். ஸோ அப்படின்றத அவங்க கொஞ்சம் இப்ப பசங்களே ஒரு விஷயம் கேட்குறாங்க, டக்குன்னு காச எடுத்து குடுக்காம, ஆமா. அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் குடுத்து, ஓகே. ஸோ உன்னுடைய இன்னைக்கு நம்ம இந்த பொருள கேட்கிறேன், நான் வாங்கி குடுத்துர்றேன். ஒரு எலக்ட்ரானிக் கார் கேட்கிறேன், வாங்கி குடுத்தா, நீ படிக்கிறதுக்கு நெறைய செலவாகும். அத நான் செய்யறதுக்கு இத நான் எடுத்து வச்சிருக்கேன்னு, அந்த குழந்தைய உட்கார வச்சு ஒரு ஒரு 10 வயசுலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டே இருந்தா அந்த குழந்தைக்கு ஃபீட் ஆகும். ம். இத பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்கணும். ம். இத தனக்கும் வளர்த்துக்கணும், தன்னுடைய குழந்தைங்களுக்கும் அந்த டிசிப்ளின் ம். வளர்த்து குடுத்தோம்னாக்கா, அந்த குழந்தைங்களுக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அம்மா பார்க்கவும், ஓகே இவ்வளோதான் மணி இருக்கு அப்பா குடுக்குற மணி. ம். இதுல தான்டா நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். உன்னுடைய ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு இன்னைக்கே இவ்வளோ ஃபீஸ் ஆகுது, அன்னைக்கு நமக்கு தேவைப்படும். அப்படின்றத அவ சொல்லும்போது அனாவசியமா கேட்கறது கண்ட்ரோல் ஆகும்.